அருகே வாளையாறில் வாகன சோதனை. 1,18,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். தம்பதி கைது. கோவை அருகே வாளையாறில் நடந்த வாகன சோதனையில் காரில் கடத்தப்பட்ட 1,18,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வாளையாறில் காவல்துறையினர் கலால்துறை சோதனை சாவடிகள் உள்ளது. இந்த பகுதி தமிழக எல்லை பகுதி கோவை அருகே உள்ளது. இந்த வழியாக போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தலை தடுக்க கேரளா போலீசார் கலால்துறையினர் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வாளையார் காவல் ஆய்வாளர் ராஜு, உதவி ஆய்வாளர் பிரமோத் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சேலத்தில் இருந்து கொச்சி நோக்கி வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் காரில் பின்புறம் இருக்கைக்கு அடியில் கட்டுக்கட்டாக பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து காரில் வந்த தம்பதியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லை என்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் மராட்டிய மாநிலம் புனேவை சேர்ந்த சவான் ரூபேஷ், அவரது மனைவி அர்ச்சனா ஆகியோர் என்பதும், சேலத்தில் வசித்து வரும் அவர்கள் அங்கிருந்து கொச்சிக்கு ஹவாலா பணத்தை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. காரில் கடத்தப்பட்ட பணத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று காவல்துறையினர் எண்ணிய பொழுது அதில் 1,18,00,000 ரூபாய் இருந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தம்பதியை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது.